அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இதோ ஜஹரா பகுதியில் மறுபடியும் தீவிரமாக ஆரம்பித்தது வேட்டை. தயாராகுங்க, முடிந்த வரைக்கும் வேகமாக இருக்கக்கூடிய உங்களுடைய பொருட்களை பத்திரப்படுத்திக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆகினாலும் இருக்கிற எல்லா பொருட்களும், அதாவது குறிப்பாக அந்த ரூம் உட்பட, தகரத்தால் செய்யப்பட்ட ரூம் உட்பட அனைத்துமே பறி போயிடும். அதுக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு பொருளுமே அவங்களுக்கு மிகிதமாக இருக்காது. எல்லாத்தையுமே மொத்தமாக அடித்து தூக்கிட்டு போயிடுவாங்க. குவைத் நகராட்சியின் மத்திய குழு உறுப்பினர் முகமது அல் ஜலாஃபி, ஆய்வுக்குழுக்கள் வருவதற்கு முன்னர் ஆக்கிரமிப்புகளை தாமாகவே அகற்றுவதற்கான வாய்ப்பு திறந்தே உள்ளது என தெரிவித்துள்ளார். சட்டப்பூர்வ நடைமுறைகள் அனைத்தும் முடிந்த பிறகு ஜஹரா மாகாணத்தின் சாத் அப்துல்லா பகுதியில் நடைபாதையை ஆக்கிரமித்திருந்த திவானியா அகற்றப்பட்டது. நகராட்சியின் நிர்வாகம் வந்தடைந்தவுடன் அனைத்து சட்ட நடைமுறைகளும் முடிவுக்கு வந்துவிட்டன. ஆக்கிரமிப்புக்குள் இல்லாத குவைத் மேலும் அழகானது பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக அனைத்து ஆளுநரகங்களிலும் களக்குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது அவங்க வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் வெளியில் இருக்க கூடாரமோ அல்லது தகரத்தாலான ரூம்களோ பொருட்களையோ அகற்றிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை அப்படி அகற்றலைன்னா, அப்படி எடுக்கலைன்னா அடுத்த கட்டம் உடனடியாக அதிகாரிகள் அதுக்கப்புறமா அதிகாரிகள் வந்த பிறகு அகற்றுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அதிகாரிகள் வந்த உடனே மொத்தமாகவே ஜேசிபியை போட்டு அடித்து நகர்த்திடுவாங்க அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வெளியில் டிரைவர்களுக்கான ரூம் இருக்குது, தகரத்தால் செய்யப்பட்ட ரூம். அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் உங்களுடைய பொருட்கள், முக்கியமான பொருட்கள், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேகரித்து வச்ச பொருட்கள், உங்களுடைய ஆடையிலேருந்து, நீங்கள் உடுத்தக்கூடிய உடுப்புலேருந்து எல்லாமே உங்களோட ரூமில் தான் இருக்கும். அந்த ரூமை இவங்க ஜேசிபியை வச்சு அடித்து தூக்கிட்டாங்கன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் தயவு செய்து முடிந்த வரைக்கும் கவனமாக இருங்க. இந்த மாதிரி தகர ரூமில் இருக்கிறீங்கன்னா எப்போவுமே ரெடியாக வச்சுக்கோங்க பொருட்களை. எந்த செகண்டில் வேணாலும் வரலாம். உங்களுடைய பயண பைகளை, பேக்கேஜை ரெடியாகவே வச்சுக்கோங்க. ஏதாவது பையில் போட்டு சரி வச்சுக்கோங்க துணிமணிகளை, உங்களுடைய பொருட்களை. அப்படி வராங்கன்னா உடனே உங்களுடைய பொருட்களை மட்டுமாவது காப்பாற்றிக்கலாம், இல்லை அதுவும் சேர்ந்து போயிடும். ரொம்ப கவனம். اليوم الفرق الميدانية متواجدة في كل المحافظات لإزالة المخالفات وتفعيل الدور الرقابي على أكمل وجه وبنفس الوتيرة اللي عملنا فيها من أول يوم الحملة وبشكل أكثر وأسرع إن شاء الله في الأيام الجاية. ابو حامد، احنا نبي نعرف ان شاء الله اليوم، يعني احنا قاعد نلاحظ الازاله اليوم مثل ما قاعد يشوفون المشاهدين اليوم في صباح الخير يا كويت. اليوم قاعد يشوفون اللي انتم قاعد تزيلون اليوم في منطقه سعد العبد الله، ونبي نعرف الناس متعاونين معاكم اليوم ولا لا؟ ثمرة نجاح الحملة في البداية أخوي عيسى للأمانة هو تعاون أصحاب التعديات من اليوم الأول اللي أعلنا فيه عن هذه الحملة الوطنية والكويت أجمل بلا تعديات. للأسف هناك بعض وهو عدد قليل ممن لم يتعاون ولم يستجيب للرسائل التي قدمتها بلدية الكويت. مثل ما تشوفون اليوم محافظة الجهرة اليوم متواجدين، وجميع المحافظات تشتغل بنفس الوقت ونفس يعني وبنفس الوتيرة ونفس الجهود والخطة التي تم وضعها. تشوفون اليوم هذه إقامة الديوانية على حد الرصيف، يمكن ما في مسافة آمنة على تقاطع تم التعامل وياها بعد استنفاذ كافة الإجراءات القانونية من قبل الفريق الرقابي لمحافظة الجهرة. وعمد اليوم نبيك تعطي كلمة اليوم للمشاهد. اليوم المشاهد قاعد يتابع برنامج صباح الخير يا كويت، واليوم الناس قاعد تتابع صباح الخير يا كويت وتتابع اليوم بلدية الكويت. نبي منك كلمة أبو حامد للمشاهد اليوم. فإن كانت هنا في رسالة، يعني رسالتنا لأصحاب التعديات أن ما زال الباب مفتوح ما لم يتواجد الفريق الرقابي. متى ما تواجد الفريق الرقابي وآليات البلدية يعني راح يكون الأمر
خلاص يعني استنفاذ كافة الإجراءات القانونية. الباب مفتوح لتصحيح الأوضاع، وهذا ما يعني نتطلع له في بلدية الكويت. اليوم مثل ما قلنا نجاح أصحاب يعني إزالة التعديات الطواعية وتعاون الناس ويا أخوانهم في الفرق الرقابية في هذه الأجواء مثل ما تشوفون. أي نعم، يعني تعاون الناس هو ثمرة نجاح هذه البلدية، وهذا اللي تهدف للبلدية، حفاظ على أملاك الدولة، مسؤولية الجميع. அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதே அலையுங்கள் 0742800800. இப்போது உங்களுக்கும் குவைத்தில் இருந்து ஏர் கார்கோ மூலம் உங்களுடைய பொருட்களை இலங்கை தாய் நாட்டுக்கு பாதுகாப்பாக அனுப்ப லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவை இப்போதே அழையுங்கள். 65675177 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94.